எல்லோருக்கும் வணக்கம். என்ன நடக்குதுங்க? புல்ஸ் எல்லாம் காலையிலிருந்து எங்கேயா போனீங்க? மார்க்கெட் இப்படி தொங்குபாலம் மாதிரி கீழே இறங்கி கொண்டே வருகிறதே. மேபி இன்னைக்கு சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதனுடைய விளையாட்டுக்காக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா? எப்படி பார்த்தாலும் நிஃப்டி 25,300க்கு கீழே போகல, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடைக்கலை அப்படின்றதுனால நீ கடப்பாறை தூக்கி தண்ணிலேயே போட்டாலும் எங்களுடைய கடப்பாறை மிதந்து வரும். நீ எதாக இருந்தாலும் மார்க்கெட்டை 25,300க்கு கீழே கொண்டு போய் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொண்டு போனீங்கன்னா தான் நாங்கள் பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு காளைகள் இருக்கின்றன. அது வரைக்கும் கீழே விழுந்த பங்குகள் திரும்பி மேலே ஏறுவதும் மேலே இருக்கக்கூடிய பங்குகள் மேலே வருவதும் தான் இப்போ பல நியூஸ்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான செய்தி, சமீபத்தில் கும்பான பல ஷேர்கள் தற்போது என்ன நிலைமையில் இருக்கின்றன. ஒரு ஃபேமஸான பங்குகள்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்டு. இந்த எஸ்பிஐ கார்டு சமீபத்தில் மிக வேகமாக 20% இறங்குச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10% ஏறி இருக்கு. இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்மே ரொம்ப ஃபேமஸான பங்கு தான். மிக வேகமாக செங்குத்தா 12% பக்கம் இறங்கிட்டு அதில் பாதி 6% ரெக்கவரி பண்ணியிருக்கான். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் பல்வேறு லேட்டஸ்ட்டாக மிக வேகமாக கீழே இறங்கிய கும்பா பங்குகள் பாதியை ரெக்கவரி பண்ணியிருக்கின்றன. மற்ற பங்குகளில் என்ன ஆயிருக்கு? அதே மாதிரி இந்த ஈஸ்மை ட்ரிப், நியூஜென் ரெண்டு பேரும் அதே மாதிரி ஃபேமஸான பங்குகள் தான். இந்த நியூஜென் என்ற பங்கு சமீபத்தில் மிக வேகமாக நிற்காமல் இறங்கியது எத்தனைன்னா 56% வேகமாக இறங்கியிருக்கு. மறுபடி இறங்கின வேகத்தில் ரெக்கவரி பண்ணது எவ்வளவுன்னா 40%. இந்த ஈஸ்மை ட்ரிப்பில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவன் ஒருத்தன் தான் தற்போதைக்கு பல பங்குகள் இறங்கினதில் பாதி ரெக்கவரி ஆயிருக்கு, சில பங்குகள் இறங்கினதில் முக்கால்வாசி ரெக்கவரி ஆயிருக்கு. இறங்கினதில் முழுமைக்கும் ரெக்கவரி ஆகி லாபத்துக்கே போன பங்கு ஒருத்தன் யாருன்னா இந்த ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் தான். அது இறங்கினது 28%. சமீபத்தில் ஒரு 4 மாதங்களில் வேகமாக இறங்கினது 28%. திரும்பி மொத்தமாக ஏறினது 71%. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்ற பங்கு அது சமீபத்தில் இறங்கினது 60%, திரும்பி ஏறினது 32%. இந்த ரெண்டு பங்குகளும் பெரிய ஃபேமஸான பங்குகள் இல்லை, கொஹன்ஸ் மற்றும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்றது. ஸோ சமீபத்தில் மிக வேகமாக இறங்கிய பங்குகளினுடைய அந்த கும்பா லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு இறங்கியிருக்கானோ அதில் சில பேர் பாதியாவது ரெக்கவரி ஆயிருக்கான், அதுக்கு மேலே முக்கால்வாசி சில பேர் ரெக்கவரி ஆயிருக்கான். சில பேர்லாம் ஒருத்தர் அந்த ஈஸ்மை ட்ரிப்பெல்லாம் லாபத்துக்கே வந்திருக்கான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய பங்குலையும் எத்தனையோ பங்குகள் வேகமாக கடுமையாக சமீபத்திய ஒரு 4 மாதத்தில், டிசம்பர் மாதத்துலேருந்து கணக்கு வச்சிங்க, இந்த 3 மாதத்தில் ரொம்ப கடுமையாக இறங்கியிருக்கலாம். ஆனால் இந்த ரிசல்ட் சீசன் பீரியடில் பாதியாவது ரெக்கவரி ஆயிருக்கான். இந்த பட்ஜெட் டைம்லேயும் இந்த ரிசல்ட் சீசன்லேயும் பாதியாவது பல பங்குகள் ரெக்கவரி ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கூட உங்களுடைய பங்குகள் ஏறி வரல. 40% லாஸில் பார்த்தா இப்போ 20% தான் நஷ்டம் அப்படின்னா வெரி குட், ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டான். இல்லைங்க நான் 40-50% லாஸில் பார்த்தேன், கொஞ்சம் கூட அவன் ரெக்கவரி ஆகலைங்க கும்பா குட்டி. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா இந்த ரிசல்ட் சீசன் Q3 உங்களுக்கு கை கொடுக்கல, பட்ஜெட் சீசன் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கல, இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஏஐ சம்மிட் கை கொடுக்கல, யூஎஸ் ட்ரேட் டீல் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலைங்க. இனி அடுத்த ரிசல்ட் சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து கிடக்க வேண்டியது தான். ரொம்ப சோகமாக தான் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஐஆர்சிடிசியும் ஒரு வகையில் ட்ராவல் இண்டஸ்ட்ரியோட கலந்து தான் வருது. இந்த ஈஸ்மை ட்ரிப் பட்ஜெட் மற்றும் அதனுடைய 500 crores ரிலேட்டடான ஒரு நியூஸ்னால அவன் பாட்டுக்கு கடந்த 2-3 நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் 70% வரைக்கும்லாம் ஒரு தடவை ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டான். பட் இந்த ஐஆர்சிடிசி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 26% பக்கம் சரிவடைஞ்சு வெறும் ஒரு 6% தான் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கில் தொடர்ந்து ஏதாவது சந்தோஷம் வருமா அல்லது மறுபடியும் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்புறம் அப்படின்ற மாதிரியான்றது தெரியல. தற்போதைக்கு இந்த ஐஆர்சிடிசின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம். என்னடா இந்த ஈஸ்மை ட்ரிப்பெல்லாம் இப்படி ஏறி இருக்கு, இந்த ஐஆர்சிடிசி எப்போ இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்? போன வருஷம் 26% பக்கம் கீழே இறங்கிட்டு வெறும் 6% ஏறினா என்ன நியாயம்? நண்பர்களே, சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கொண்டாட்டம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒரு அற்புதமான வேலையை பார்த்துருக்கு.
அதாவது ஒரு 23% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருந்த இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ரிசல்ட் சீசன் ஆரம்பித்த உடனே 1300 ரூபாயிலிருந்து 17% ரெக்கவரி ஆகி ஒரு நல்ல ஏற்றத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ரிசல்ட் வந்த சமயத்தில் திடீர்னு கிராஷ் ஆகி விட்டாங்க. இவன் தான் செக்டர் லீடர் ஆச்சே. செக்டர் லீடர்னுடைய பவர் பாருங்க. 11% கிராஷ் ஆன இந்த செக்டர் லீடர் அடுத்த 7 நாட்களில் மறுபடி இழந்த அந்த 13% ரெக்கவரி பண்ணி இப்போ ஒரு மிக முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கினுடைய விலை ஏதாவது ஒரு 15% கீழே இறங்குதா, அல்லது இங்கிருந்து ரெக்கவரி ஆகி அதே 15% கீழே இறங்காமல் மேலே ஏறி தன்னுடைய பழைய கையை போய் தொட போகிறானான்னு தெரில. ஸோ ஒரு செக்டர் லீடரான கம்பெனி ஒரு அருமையான ஒரு லோக்கு வந்து ஒரு முறை காப்பாற்றி விட்டு மறுபடியும் இந்த ரிசல்ட் சீசனில் கீழே விழுந்து மறுபடியும் காப்பாற்றி விட்டுருக்கான். ஆனால் பழைய லிஸ்டான சமயத்தில் இருந்த உச்சத்தை இன்னும் திருப்பி வந்து பிடிக்கல. அதையும் காப்பாற்றி விட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைன்னா கீழே தான் போயிட்டு வரட்டும் ஒரு ரவுண்டு. இந்த கொச்சின் ஷிப்யார்டுமே அவங்களுடைய செக்டரில் ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். என்ன ஒரு காரணத்தினாலும் இறங்கிய பிறகு இன்னும் பெருசாக ரெக்கவரி ஆகாமல் இருக்கா. எதுக்கு பெருசாக கீழே இறங்கிட்டு அப்புறம் பெருசாக சம்பாரித்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கானா, அல்லது இங்கிருந்தே ஏதாவது மேல் நோக்கி கீது போகலாமா, என்ன ஐடியாவில் இருக்கா அப்படின்றது தெரில. பட் இது வந்து போன 2025 திடீர்னு இருந்திருந்த மேனிக்கு 1200லேருந்து 2400 வரைக்கும் போன ஒரு பங்கு தான். இப்போ வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. இதனுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படின்றது தெரில. தன்னுடைய பழைய லோ போயிட்டு அப்புறம் போகலான்னு நினைக்கிறானா, அல்லது இங்கிருந்து பிக்கப்பா எதுன்றது யாருக்கும் தெரியாது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் இதுவும் அவங்களுடைய செக்டரில் டாப் 2 இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் கொச்சின் ஷிப்யார்டு. அவங்களுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஒன்றும் பெரிய மோசம் இல்லாமல் 101 கோடிக்கு 138 கோடியாக ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் இந்த பங்கு 250 கோடியெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதையெல்லாம் பிடிச்சிட்டான். அந்த மாதிரி ரிசல்ட் விடாமல் இப்போ கொஞ்சம் சுமாராக ரிசல்ட் விட்டுருக்கு. இனி அடுத்தது Q4 தான் இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றது அதனுடைய ஃபைனான்ஷியல் டேட்டா வந்த பிறகு தெரிய வரும். நண்பர்களே, ஐபிஓக்களை பற்றி எதுவும் தகவல் இல்லை. அதே சமயம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு நல்ல நல்ல பங்குகளாக செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம். நம்மளுக்கு உண்டான பெருமையும் அது உயர்த்தி தரலாம். அந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய ஃபேமஸான பங்குகள்லாம் வந்து சமீபத்தில் விழுந்து கிடக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடி துறையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விப்ரோ அப்படின்ற பங்கு ஒரு கட்டத்தில் இதே மாதிரி தான் கண்டினியூஸாக சரிவாய்க்கிட்டே இருந்தது. அப்புறம் அது ஒரு நல்ல பங்காக இருந்த காரணத்தினால எவ்வளவு சரிஞ்சானோ அதை கடினமான காலத்துலேயும் 2024 தாண்டி வந்தான், 2025 தாண்டி வந்தான். இப்போ 2026 ஒரு நல்ல பங்காக இருந்தாலும் கடினமான சூழ்நிலையில் இறங்கிக்கிட்டு இருக்குது. அல்லது எப்போ இதனுடைய வீழ்ச்சி நிற்கும் அப்படின்றதில் தற்போதைக்கு 2025 லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு. இனி இந்த விப்ரோ போன்ற பங்குகள்லாம் இனி என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜிஎம்டிசி அப்படின்ற பங்குமே இது மினரல் சம்பந்தப்பட்ட தகவல் வர்றதுக்கு முன்னாடியே டிவிடெண்ட்லாம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பங்கு தான். குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் நல்ல டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருந்த பங்கு தான். என்னமோ மினரல்ஸை வச்சு தான் இவனை ஏற்றி விட்டதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2022 இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்க கட்டி பறந்த ஒரு பங்கு தான். இப்போ 2025 பிற்பாதியில் தான் அந்த மினரல்ஸ் ரிலேட்டடான தகவல் என்பது வந்துக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினாலேயே ஒரு நல்ல எழுச்சி வருவதும் வீழ்ச்சி வருவதுமாக இருந்து கொண்டிருந்த பங்கு. ஸோ தற்போது இந்த ஜிஎம்டிசி என்ற பங்குமே சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து லேசாக சிறிதாக இறங்கி உள்ளது. இந்த ஐடிசி ஹோட்டலுமே நல்லா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். ஆனால் அவனும் வந்து தற்போது 260 ரூபா வரைக்கும்லாம் போனவன் வீழ்ச்சி அடைஞ்சு இப்போ வெறும் 178 ரூபாயில் கையெடுத்து கும்பிட்டு இறங்கிட்டான். என்னைக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் அப்படின்றதே தெரில. எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க கல்யாணம் ஆகிடும் அப்படின்னாங்க, அந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே வந்தது, கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையா? அப்பவும் கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, பிரச்சனை தீந்துடும் அப்படின்றாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு கோயிலை சொல்ல மாட்டேங்கிறீங்களேயா? எல்லாத்துக்கும் ஒரு கோயிலை வச்சுருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்டில் கும்பா பாடிடுச்சு, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிற ஷேர் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஷேராக இருந்தால் அவனுக்கே ஒரு நல்ல காலம் வரும்பொழுது அவனே ஏறிடுவான். இந்த வீடியோனுடைய தொடக்கத்திலேயே எத்தனையோ கும்பா குட்டிங்கள் அதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு மார்க்கெட் ஒரு கட்டத்தில் தூக்கி கீழே போட்ட கும்பா குட்டிகளே சிலது
20-40% ரெக்கவரி ஆகி வரும் பொழுது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு கோயில் என்பது டைம் தான், காலம். என்பதில் இந்த கிராஃபைட் போன்ற பங்குகளும் ஒரு செக்டர் லீடர் தான். அப்பப்போ தன்னுடைய பவர்களை காமிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே 2020 to 21 சமயங்களில் அப்பப்போ இது செக்டர் லீடர்களாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் சில நேரங்களில் தன்னுடைய பவர் காமிப்பாங்க. ஸோ இப்போ 2021, 23, 26 முழுமைக்கும் சேர்த்து பார்த்து அது குறிப்பிட்ட ஹை என்பது அப்பப்போ வருவதுண்டு. எத்தனை முறை? மொத்தம் 3 முறை. ஸோ இந்த 2026 அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்பது வந்திருக்கு. இனி ஏதாவது ஒரு ஆல் டைம் ஹை மாதிரி ஒரு பழைய ஹை ஏதாவது பிரிச்சுட்டு போகுதா, அல்லது பழையபடி ஏதாவது இறங்கி ஏறி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களை சந்தோஷப்படுத்த போகிறதா, அல்லது பிரேக் அவுட் ட்ரேடர்களை சந்தோஷப்படுத்த போடுகிறதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி அப்படின்ற பங்குமே காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா என்ற பங்குமே சிகரெட் இண்டஸ்ட்ரியில் ஒரு செக்டர் லீடர் தான். இந்த பங்குல சமீபத்தில் ஒரு கடும் சரிவு என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எப்படியோ ஒரு மாதிரி தக்குமுக்காடி நியூஸில் வந்திருக்கு. சமீப நாளத்தில் இது பெருசாக நியூஸில் சிக்கல. ஆனால் கடந்த 2 நாட்களில் திடீர்னு ஒரு பெருசாக ரெக்கவரி ஆகி ஒரு நியூஸில் சிக்கியிருக்கு. இப்போ இந்த பங்கினுடைய வளர்ச்சி இறக்கத்தையும் வளர்ச்சியும் நம்ம அளந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பேட் நியூஸ் வந்தால் 34% கிராஷ் ஆனால் மறுபடியும் அந்த நியூஸை ஒரு 10-15 நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே 40% திருப்பி ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். பட் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இது முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி கீழேயா மேலேயான்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே சிகரெட்டு விற்பனை செய்தே ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகளில் அந்த ஐடிசி இருக்குது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 25% கிராஷ் ஆச்சு. அது அந்த 25% ரெக்கவரி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் ரெக்கவரி பண்ணல. பட் ஸ்டில் பாதிக்கு பாதி 14% என்பது ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் கூட ஒரு முக்கியமான தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, கும்பா குட்டிகள்லாம் மாதிரி கீழே இறங்கிட்டு அதில் பாதியாவது ரெக்கவரி ஆயிருந்தால் கூட ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த ஐடிசி தான் இறங்கிய 25%ல் பாதியவாது ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கு. அந்த வகையில் ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஆனால் அதே செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் என்பதெல்லாம் பெரிய லெவல் பண்ணிட்டான். எவ்வளவு இறங்கினானோ அதையும் தாண்டி லேசாக ஏற்றி காமிச்சிட்டான். இந்த ஷாஃப்லர் இந்தியா அப்படின்ற பங்கில் இன்னும் ஒரு முக்கிய தகவல்னா, இந்த ஆட்டோத்துறை நல்லா இருந்தப்போ இந்த பங்கெல்லாம் யாருனாலையும் கையில் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு தொடர் வளர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற முக்கியமான இடத்துல இந்த ஷாஃப்லர் இந்தியான்ற ட்ரேட் ஆகுது. இனி அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. எங்களுக்கு அழைப்பு இல்லை, அதனால் நாங்கள் கல்யாணத்துக்கு போகலை, வேணுன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு அது கீழே விழுந்து பல நாட்கள் ஆகிவிட்டுச்சு. சரி, கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகி மேலே வரலாம்ல, எங்களுக்கு இன்னும் அழைப்பு வரலை, நாங்கள் இன்னும் போகலை அப்படின்ற மாதிரி இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்னும் லோ லெவல்லே சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஏதோ கடவுளாக பார்த்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது, ஒரு சப்போர்ட் மாதிரி. இது என்றைக்கு உடைக்க போகிறான் அப்படின்றதும் தெரில, பழைய ஹையை எப்போ ரீச் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் பல ட்ரேடர்கள் அழைப்பு விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏறிவா அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் அது இன்னும் பெருசாக மூவ்மெண்ட் என்பது காட்டல. நண்பர்களே, இந்த ஹெச்இஜியுமே அந்த கிராஃபைட் அப்படின்ற ஸ்டாக்கில் அந்த செக்டரில் பெரிய ஆள் தான். இவனும் சாதாரணமான ஆள் இல்லை. அந்த கிராஃபைட்டாவது ஒரு 3 முறை இறங்கி ஏறி இருக்கு. இவன் பெருசாக சான்ஸை கொடுக்கல, யாரையும் சம்பாதிக்க விடல. உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? இங்கே பார்த்தீங்களா, இந்த கிராஃபைட் அப்படின்ற பங்கினுடைய நகர்வு நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடுக்காரங்களுக்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. மேலே ஏறினா கீழே இறங்கினா மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறான், மறுபடியும் மேலே ஏறான், மறுபடியும் கீழே இறங்கும்பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு ட்ரெண்டினுடைய ரேஞ்சுக்கு பக்கத்தில் விழுகுது. அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி சம்பாரிச்சு கொடுக்குறான். சில பேர் சம்பாரிச்சு கொடுக்கவே கூடாது, என்னத்தையாவது குழப்பி விடணும், க்ளீனாகவே இருக்கக்கூடாது சார்ட்டு அப்படின்றதில் இந்த ஹெச்இஜி ஒன்று. அதனுடைய ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக அவன் ஏதாவது கீழே விழுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பங்கு பாதியிலேயே திரும்பி உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே செக்டர் லீடர் தான். ஹெச்இஜி ஆகட்டும், கிராஃபைட் இண்டஸ்ட்ரீஸில் கடந்த ட்ரெயிலிங் 12 monthஸில் 381 கோடி லாபம்னு காட்டுறாங்க. கிராஃபைட்டுமே கடந்த ட்ரெயிலிங் 12 months அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களும் 325 கோடின்னு காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ எல்லாமே நேரம் காலம் தான் நண்பர்களே. ஒரே செக்டரில் 2 பேர் செக்டர் லீடராக இருந்தாலும் சம்பாரித்து கொடுத்தது க்ளீனாக பார்க்கறக்கு ஓகே, இப்படி இருக்கிறான், ஏதாவது சம்பாரித்து கொடுப்பானோன்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும்படியாக கீழே விழுந்து, அதே மாதிரி சம்பாரித்து கொடுக்கக்கூடிய சில பங்குகள் இருக்குது. சில பேர் கண்ணா பின்னான்னு ட்ரேட் ஆகி எவனுமே சம்பாதிக்கக்கூடாதுன்ற மாதிரி சில பங்குகள் நடவடிக்கை எடுக்குது. ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். நண்பர்களே, டாபர் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே மிக அற்புதமாக கடந்த 2 வருடங்களில் 2021 பார்க்கும்பொழுது அற்புதமாக நல்லா சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ இன்னும் வந்து இந்த 2026 தன்னுடைய பழைய 650க்கு இது வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த தொழிலை தொட்டாலும் அவர் ஜெயிச்சிருவார், ஜெயிக்கிறதா அவருடைய ஹேபிட்டே அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது எந்த ஷேரை போய் தொட்டாலும் அவருக்கு லாபம் தாயா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ரோ, நான் வந்து முதல்ல எடுத்ததே நான் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங்கில் தான் நான் போய் மியூச்சுவல் ஃபண்டில் போய் பணத்தை போட்டு வச்சேன், 70% ஆஃப் அக்குமுலேஷன் அதில் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அது எப்படி இருந்தாலும் அந்த ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் சமீபத்தில் மேலே தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, ஐடி கீழே விழுந்து கிடக்குதே, அதுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எதுவுமே காலம் நேரம் தான் நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நெஸ்லே இந்தியா, ஏஐ இன்ஜினியரிங் போன்ற பங்குகள் எடுத்து பார்க்கும் பொழுது எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. அற்புதமாக இதுக்கு முன்னாடி என்ன லோவில் வந்து விழுந்தானோ, அங்கிருந்து எப்படி ஏறினானோ, மறுபடியும் அதே லோவில் வந்து குழுந்துட்டு இப்போ இன்றைய தேதியில் பார்க்கும் பொழுது 2025 வந்து 1040 ரூபா இருந்தவன் இப்போ 1285 ட்ரேட் ஆகிட்டு. இந்த ஏஐஏ இன்ஜினியரிங் என்பது இன்னும் பாதி தூரம் தான் போயிருக்கேன், இன்னும் முழுசாக போகல. டே, இன்னைக்கு கண்ணு வச்சிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி எங்கே இந்த ஏஐ இன்ஜினியரிங் நினச்சிக்க போகுது. பட் எனிவே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ நியூஸில் வந்திருக்கு, அதனால் நாங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய இறக்கமே இந்த பங்கு வந்து மறுபடியும் தன்னுடைய பாதையை பூர்த்தி அடையுமா அல்லது என்ன செய்யும்? பாதி ரோட்டில் வந்து நிற்கிறியே. நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா, ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் மாதம் சைனாக்கு போகிறாரு, அங்கே போய் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வந்து டக்குன்னு ஏப்ரல் மாதம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு பிப்ரவரி, இப்போ நியூ இயர் பிறந்து எல்லோரும் கொண்டாடணும்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொண்டாடி இருப்போம், ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு கொண்டாடி இருப்போம். இப்போ பிப்ரவரி 19 நான் சொல்கிறேன், உங்களால் நம்ப முடியுதா? அது மாதிரி டக்குன்னு ஏப்ரல் மாதம் என்பது வந்துடும். இப்போ Q3 ரிசல்ட் சீசனில் எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த Q3ல ஏறி வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி 19க்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு இடையில திடீர்னு பல பங்குகள் கிராஷ் ஆகி மறுபடியும் பழைய லோக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஏப்ரல் மாதத்தில் கரெக்டாக Q4 ரிசல்ட்டும் சேர்ந்துக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் பல்வேறு பங்குகள் ஒரு 40-50% ஏற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி ஈச்சர் மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கணும்னு கூட யாருமே பேராசப்படல. இன்றைய தேதி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பங்கு வந்து கடந்த 2-3 வருஷத்தில் கீழே இல்லவே இல்லை. எத்தனையோ பங்குகள் விப்ரோலாம் கூட பார்த்தீங்களா 2025 லோவில் வந்து விழுந்து கிடக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல பங்குகள் இந்த மாதிரி நீண்ட நாளைக்கு எடுபட மாட்டேங்குது. அவன் ஏதோ ஒரு 10 நாள் ஏறுறான், அதுவும் கீழே இறங்கினதை பாதி தோண்டி எடுத்த மாதிரி ரெக்கவரி பண்ண மாதிரி தான் ஏறி இருக்கானில்லை ஒழிஞ்சு, பல பேர்த்துக்கு இது போன்ற பங்குல போய் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சோண்டு தான் இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு. ஆனால் இது போல வந்து காலத்தை வென்ற நீண்ட நாளைக்கு எடுபட்டு மேல் நோக்கியே போயிட்டு இருக்கக்கூடிய ராசி என்பது சில பங்குகளுக்கு தான் கிடைக்குது. அதுக்கு தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு நல்ல நல்ல பங்குகளாக பரிசளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.